நெறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது, டாக்டர் மவுத் பிரீத்திங் பண்றது அவ்ளோ ஹார்ம்ஃபுல்லான ஹேபிட்டா? அப்டின்ட்டு. ஏன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 உங்க சைல்ட் மவுத் பிரீத்திங் பண்ணிட்டே இருக்கிறப்போ, வாயில ட்ரைனஸ் வரும். ஸோ டென்டல் கேரீஸ், கம் டிசீஸ் அண்ட் பேட் பிரெத் டெவலப் ஆகும். பிகாஸ் சலைவா இஸ் a குட் கிளென்சிங் ஏஜென்ட். நம்பர் 2 உங்க குழந்தை வாயிலே மூச்சு விடுறப்போ, நாக்கு அன்னத்த டச் பண்ணாது. இதே மூக்குல மூச்சு விடுறாங்கன்னா, நாக்கு எப்பயுமே அன்னத்த டச் பண்ணிட்டே இருக்கும். விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்மல் ஃபேஷியல் growth. இந்த மாதிரி நாக்கு அன்னத்த டச் பண்ணாததால, குழந்தையோட ஃபேஸ் வெர்டிகலா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் கீழ்த்தாடை பின்னோக்கி வளரும், முன்னோக்கி வளராது. நம்பர் 3 ஃப்ரீக்வெண்ட்டா மவுத் பிரீத்திங் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, பாடிக்கு ஆக்ஸிஜன் சப்ளை கம்மியாகும். இது ஏன்னா, நம்ம மூக்குல மூச்சு விடுறப்போ நைட் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இட் இம்ப்ரூவ்ஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஆக்ஸிஜன் இன் யுவர் லங்ஸ். இதே வாயில மூச்சு விடுறப்போ இந்த ப்ராசஸ் நடக்காது. நம்பர் 4 குழந்தை கான்ஸ்டன்ட்டா வாயிலே மூச்சு விட்டுட்டே இருக்கு அப்படின்னா, அப்பர் ஏர்வே பயங்கரமா சுருங்கிடும். இந்த நோஸ்ல இருந்து வரக்கூடிய அப்பர் ஏர்வே பயங்கரமா சுருங்கிடும். ஸோ தூக்கத்துல அடிக்கடி மூச்சு திணறி எந்திரிப்பாங்க. இல்ல கொரட்டை விடுற ஹேபிட் டெவலப் ஆகும். ஸோ ஸ்லீப் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். இதனாலயும் ஸ்டண்டட் growth ஏற்படலாம்.